நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் அதிகம் கொண்ட அவகேடோ பழம். யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்களோ உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் 5 மினிட்ஸில் ஆரோக்கியமான அவகேடோ பன்னீர் சாண்ட்விச். சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் பழுத்த அவகேடோ பழம் நல்ல மென்மையாக கருப்பு கலரில் இருக்கும். ஓடு பகுதி நல்லா அழுத்துனா அழுந்தும், காயாக இருந்தால் நல்ல பசுமை நிறத்தில் அப்படியே இருக்கும். இப்போ கத்தி வச்சு அறுத்துட்டு விதைப்பகுதியை எடுத்துடலாம். நம்மளுக்கு விதைப்பகுதி தேவையில்லை. அவகேடோ பழம் நல்ல சதைப்பகுதி உள்ள பழம். தமிழில் இதை வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்ல கொழுப்புகள் இருக்கிறதால நல்லா வழவழன்னு இருக்கும். அதனால தான் இதை நம்ம வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்க தோல் பகுதியும் நம்மளுக்கு தேவையில்லை, சாப்பிட முடியாது, கடினமாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்க சதைப்பகுதியை மட்டும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சின்ன ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையிலேயே மேஷ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நான் ஒரு அவகேடோ பழம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி விதைகள் அப்புறம் அந்த ஜூஸ் பகுதி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த சதை பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து பொடியாக நறுக்கின குடைமிளகாய் அரைக்க பன்னீர். இது வீட்டில் பண்ண பன்னீர் தான். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து துருவின சீஸ் 1/4 கப், காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ சாண்ட்விச்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவகேடோ பழம் இனிப்பு சுவை குறைவாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அதை அப்படியே சாப்பிட பிடிக்காது. அதனால் லெமன் ஜூஸ் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்குறோம். இப்போ பிரெட் மேலே அப்படியே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அவகேடோ ஃபில்லிங்கை சென்டரில் அப்படியே வச்சுட்டு மேலே ஒரு பிரெட் வச்சு கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபில்லிங் வச்சுக்கோங்க. பட்டர் சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 சாண்ட்விச் கிட்ட வரும். 2 லேயர் சாண்ட்விச். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் இல்லை பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முருகலாக இருக்குது. நம்ம டோஸ்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேன்லேயே செஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். ஸ்டவ் ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது பழம் நடுவில் வச்சிருக்கிறதால வேகக்கூடாது. வெந்தது அப்படின்னு சொன்னால் இதோட நன்மைகள் குறைஞ்சிடும். பிரெட் மட்டும் ஜஸ்ட் கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆனால் போதும். அதனால தான் மீடியம் ஃப்ளேம் வைக்கிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எந்தவித ஆடட் கெமிக்கல்ஸும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அவகேடோ சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா க்ரீமியாக ஜூஸியாக சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்களோ இந்த அவகேடோ சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம குக்கிங் ஓன் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.